ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்விஏ சமையல். இந்த வீடியோவில் பிங்க் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோங்க. அதோடு இல்லாமல் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறோம். இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறதால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை நல்லா வதக்கணுங்க. லைட்டாக ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஆற வைங்க. நான் இப்போ வதங்கிடுச்சு, நான் இப்போ ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலும் கலந்துக்கலாம். ஸோ இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணுங்க. நல்லா லிக்யூடாக வரணும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டால் தான் நமக்கு பாஸ்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்தளவு நல்லா லிக்யூடாக இருந்தால் போதுங்க. நான் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி கொதி வந்தோன்னே அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. இப்போ நான் 250 கிராம் மேக்ரோனி பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மேக்ரோனி இதில் போடுறேன். இந்த எண்ணெய் எதுக்காகனா இந்த மேக்ரோனி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் ஊற்றுறாங்க. ஸோ இது நல்லா கொதி வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். மேக்ரோனியை 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ஸோ ரொம்ப குழஞ்சிடவும் கூடாதுங்க, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இதுமாரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் இது கரெக்டான பதம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஆர்டினரி வாட்டர் இதில் ஊற்றுறேங்க. இது எதுக்காகனா இந்த மேக்ரோனி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி இதை ஆற வச்சு ரெடியாக வச்சிங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் போட்டுங்க. பெரிய சைஸில் நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயம் நான் 1 கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டிருக்கேன். அதோட முட்டைக்கோசு, கொடமிளகா, கேரட் இது 4 நான் நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்குறேங்க. இந்த வெண்ணெயில் போட்டு வதக்குனா தான் இந்த பாஸ்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 4 பல் போட்டிருக்கேன். மிளகு பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டு வதக்கிங்க. இதுவும் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகாமையும் வெந்த மாதிரியும் இருக்கணும். நம்ம சாப்பிட்றப்ப இது கொஞ்சம் லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டு வதக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்களும் தக்காளி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி அரைக்கிறேன். ஸோ இதுமாரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் அந்த வெஜிடபிள்ஸில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டு வதக்கிறேன். வெஜிடபிள்ஸை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ பியூரியை நான் இதில் கலந்துட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். கலந்து வச்ச மாவு இருக்கு இல்லையா, அது நான் ஊற்றுறேன். அது நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுடும். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறம் பால் காய்ச்சினது வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ அதை நான் எடுத்து ஊற்ற போகிறேன். மாவு கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாலை ஊற்றிடணுங்க. ஸோ பாலை ஊற்றிங்க. ஆடை இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆடையோட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலரி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க. கெட்டிப்படாமல் இருக்கணும் இது. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இதெல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்ரோனி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போடணும். ஸோ கொதி வந்த பிறகு நான் மேக்ரோனியை இதில் போடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம கொத்தமல்லி தழை இல்லைன்னா புதினா தழை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. ஸோ இந்த பாலும் இந்த மைதா மாவும் கலந்து நம்ம செய்கிறப்ப இது நல்லா க்ரீமியாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்றப்ப வாயில் நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்குனா போதும். பட் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். பிங்க் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.